அன்பாக்சிங் அமேசான் பேக்கேஜஸ். என்னுடைய பொண்ணுடைய பர்த்டேக்கு அமேசான்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த பேக் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அது வாங்கினேன். பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு வந்து ட்ராயிங், டிசைன் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒயிட் கலராக வேறு இருக்கிறதுனால அது ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதில் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸும் குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் போட்டு இருந்ததுனால இந்த டிசைன் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து மோஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பேகை சொல்ல பார்க்கவே இது ரொம்ப கிளாஸி லுக்கை கொடுக்கும். நான் எந்த பொருள் வந்தோடனே எல்லாமே க்ளீனாக செக் பண்ணிடுவேன். ஏன்னா செக் பண்ணால் தான் உங்களுக்கு நான் அத்தென்டிக் ரிவ்யூ கொடுக்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா விஷயத்தையுமே நான் செக் பண்ணி பார்ப்பேன். அதோடைய ஸ்டிச்சிங், அப்புறம் அதோடைய ஜிப் எப்படி இருக்குது, அது எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பார்த்தேன். இந்த பேக் வந்து வைஸாக வந்து ரொம்ப பெருசாகவே தான் இருந்தது. இந்த மற்ற பேக்லாம் கொஞ்சம் சின்னதாக வரும். இது வந்து கொஞ்சம் நல்ல பெருசாகவே இருந்தது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வந்து பார்ட்டிஷன் நிறையா இருக்குது. நீங்கள் சின்ன லேப்டாப் இதெல்லாம் வச்சுக்க முடியும். ஆனால் வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக போட முடியாது. நீங்கள் வந்து டியூஷன் இந்த மாதிரி இதுக்கு போகிறதும் ஒரு லேப்டாப்பும் கொஞ்சம் புக்கு மட்டும் உள்ள மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நிறைய புக்ஸ் வைக்கிற மாதிரி இது இருக்காது. இந்த குவாலிட்டி வைஸாக நல்லா இருக்குது. இது எல்லாமே பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்குது. இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோப் அவளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு இந்த ஸ்லிங் பேக் தான். ஏன் நிறையா பேக்காக இது ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், கேர்ள்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த வந்து ஸ்லிங் பேக் வந்து தேவைப்படும். இந்த ஸ்லிங் பேக் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. 2 இது வாங்கியிருந்தேன். இந்த ஸ்லிங் பேக் வந்து எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ட்ரிப்பை இந்த மாதிரி போடுறதுக்கு நம்மளுடைய ஆக்சசரிஸை வச்சுக்கிறதுக்காக இது வேணும். இதில் வந்து பார்ட்டிஷன்லாம் இல்லை, ஒரு சிங்கிள் இதாக தான் இருந்தது. இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லிங் பேக்கில் எல்லாம் போட்டுட்டா எல்லா ப்ராடக்ட்ஸும், எல்லா பியூட்டி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே பேக்குக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஈஸி டு கேரி. அதனால ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. குவாலிட்டி பார்த்தா பெஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ப்ராடக்டாக தான் வாங்கியிருந்தேன். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எல்லா கேர்ள்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னா, எல்லா கேர்ள்ஸும் வந்து ரொம்ப பெயிண்டிங், அப்புறம் கிராஃப்ட்டு, அப்புறம் வந்து எம்ப்ராய்டரி இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதுக்காக ஒரு எம்ப்ராய்டரிக்கு ஒரு பஞ்சிங் பென் மாதிரி உள்ள இந்த இதை வாங்கியிருந்தேன். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்மளுடைய சிரஞ்ச் மாதிரி இருந்தது. இந்த பெண்ணை வச்சு நம்ம மிஷின் செய்கிற பஞ்சிங் ஒர்க்கை வந்து இது அழகாக செஞ்சிடும். இந்த யானை வச்சு நம்ம டிசைன் போட்டோம்னா, நம்ம ஒரு இதை வரைஞ்சி அதுக்கு வந்து டிசைன் போட்டு இந்த பஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த டிசைனை போட்டு முடிச்சிடலாம். பசங்களுக்கு ஸ்க்ரீனிங் டைமை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி போட்டால் அதை உட்காந்து நோண்டிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று செய்வாங்க, ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு பண்ணுவாங்க, ஒரு எம்ப்ராய்டரி போடுவாங்க. இதனால் அவங்களுடைய ஸ்க்ரீனிங் டைம் குறையும். அதுக்காக இந்த இதை வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே அவளுக்கு பிடிக்கும். நிறைய டிசைன் போட விரும்புவாள். அதை வந்து ஆனால் ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக வந்து மேனுவலில் பார்த்து அந்த இது எப்படி வந்து அதில் வந்து யானெல்லாம் கோர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு யானை வந்து உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த எம்ப்ராய்டரி போடலாம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல டிசைனாகவே இது வரும். இதுக்கு ஒரு கிளாத்து இருக்கும். அந்த கிளாத்தை வாங்கி அவங்க வந்து எம்ப்ராய்டரிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாகவே இருக்கும்.
இதுவுமே சூப்பரான ப்ராடக்ட் தான். எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ் கூட வீட்டில் இருக்க டைமில் வந்து ஏதாவது ஒரு சின்ன டிசைன் போடணும்னா அதை போட்டு அதை வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸில் வந்து டிஷர்ட்டோ இதுலையோ இருந்தால் போட்டால் அது ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பஞ்சிங் பென் வாங்கிட்டோம். அது போடுறதுக்கு மற்ற ஐட்டம்லாம் வேணும், அதையும் நான் போட்டிருந்தேன். பாருங்கள், இது வந்து நம்ம வந்து கிளாத்தை வந்து வச்சு அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு இது பிளாஸ்டிக்கில் இருந்த போல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் நிறைய யான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா பின் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பின்ஸ் வந்து நம்மளுடைய டிசைன் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது போட்டுக்கிறது. அது வந்து யான் வந்து கோர்க்கிறதுக்காக ஒரு இன்னொரு ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடச்சிது. எல்லாமே வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியாகவே இல்லாமல் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இது எல்லாமே வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வாங்கின ப்ராடக்ட் வந்து ஒரு பிளாபி தான். அந்த பிளாபி ரொம்பவே அழகாக இருந்தது, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஹேர் கிளிப்ஸ் பிடிக்கும், அந்த ஹேர் கிளிப்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நல்ல இதுக்காக வாங்கியிருந்தேன். அந்த டேயில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, பர்த்டே கிஃப்ட்டை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக எடுத்திருக்கேன். இந்த வீடியோ வந்து அவளுக்கு தெரியாது நான் போஸ்ட் பண்ணது, இனிமேல் தான் அவள் பாப்பா அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்கள் குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. நிறைய கிஃப்ட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.